தமிழ் நேயர்களுக்கு அன்போடுக்கும் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்கிறார். 2014 2023 வரையான அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு எவ்வளோ கொடுத்ததோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமான நிதியை நாங்கள் திருப்பி தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? 2-3 விஷயம் இருக்குது. அவங்க சொன்ன கால்குலேஷன் இருக்குல்ல, அது அடிப்படையில் கூட்டலே தப்பு. அதாவது டெவல்யூஷன், ஒன்றிய அரசினுடைய வரிகளை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறது. அந்த டெவல்யூஷனில் கிட்டத்தட்ட 2,88,627 கோடி ரூபா கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிராண்ட்ஸ் அண்ட் எய்டு, மானியம், இதர நிதி உதவிகள், இதில் ஒரு 2,58,338 கோடி ரூபா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, நீண்ட கால கடனாக 50 ஆண்டுகளுக்கு வட்டி இல்லாமல் ஒரு 6,412 கோடி ரூபா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. கடன் எப்படி நிதி உதவியில் வந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் அதை கொடுத்ததாகவே கருதினாலும் இது எல்லாத்தையும் கூட்டுனீங்க அப்படின்னா 5,53,377 கோடி ரூபா வருது. ஆனால் அவர்கள் சொன்ன கணக்கு நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னது 6,96,666 கோடி. அதாவது இவங்க சொன்னதை கூட்டி பார்த்தோம்னா வர வேல்யூக்கும் அவங்க கொடுத்தோன்னு சொன்னாங்கல்ல அந்த வேல்யூக்கும் இடையிலேயே ஒரு 1,4 லட்சம் கோடியிலேருந்து 1,5 லட்சம் கோடி ரூபா இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு கொடுத்த நிதின்னு அவங்க சொல்கிறது நேரடி வருவாயை மட்டும்தான், நேரடி வரி வருவாயை மட்டும்தான். 6,23,713 கோடி ரூபா தமிழ்நாடு கடந்த 9-10 ஆண்டுகளில் நேரடி வரி வருவாய் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. நிதி பொறுத்த வரைக்கும் 3 வகையான வரிகளை பெரும்பான்மையாக சொல்லலாம். ஒன்று நேரடி வரி, மறைமுக வரி, மதிப்பு கூடுதல் வரி, அதாவது சர்சார்ஜ், செஸ்ஸு, இந்த 3 வகையான வரி. இதில் நேரடி வரி அப்படிங்கிறது நாம் கட்டக்கூடிய வருமானத்திலிருந்து கட்டக்கூடியது. அது கார்ப்பரேட் டேக்ஸாக இருக்கும், இன்கம் டேக்ஸாக இருக்கும், எல்லாம் வரும். மறைமுக வரிங்கிறது ஜிஎஸ்டி. சர்சார்ஜு, செஸ்ஸு அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக போடுறது. ரோடு இன்ஃப்ரா செஸ்ஸு, பெட்ரோல் மேலே போடுவாங்க, கல்வி எஜுகேஷன் செஸ்ஸு, அக்ரிகல்ச்சர் செஸ்ஸு, இப்படி செஸ்ஸு போடுவாங்க. இப்போ இவங்க பகிர்ந்து கொடுக்குற நிதிங்கிறது நேரடி வரியும் மறைமுக வரியும் தான் பகிர்ந்து கொடுக்குறாங்க. 3 வகையில் பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஒன்று, மாநிலங்களுக்கு நிதிக்குழு மேண்டேட் பண்ணுற நேரடி டிரான்ஸ்ஃபர், டைரக்ட் டிரான்ஸ்ஃபர், இது ஒன்று. ரெண்டாவது, மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள், இது 2. மூணாவது, ஒன்றிய அரசினுடைய நேரடி திட்டங்கள். இப்படி 3 வகையில் அவங்க திட்டங்களை கொடுக்குறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நேரடி வருவாயை மட்டும்தான் 6,5 லட்சம் கோடிங்கிறாங்க. ஆனால் டோட்டல் டிரான்ஸ்ஃபர், எய்டையும் சேர்த்துக்கிறாங்க, ஃபினான்ஸ் கமிஷன் மேண்டேட் பண்ண டிரான்ஸ்ஃபரையும் சேர்த்துக்கிறாங்க, கடனையும் சேர்த்துக்கிறாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்தே அவங்க கொடுத்தது 5,5 லட்சம் கோடி தான் இல்லையா? ஆனால் நேரடி வருவாயில் மட்டுமே தமிழ்நாடு பங்களித்த தொகை 6,23 லட்சம் கோடி. அப்போ அவங்க சொன்ன கணக்குங்கிறது போய் இன்னொரு 50% இருக்குது. எங்கே? மறைமுக வரியில் இருக்குது, செஸ்ஸு சர்சார்ஜில் இருக்குது. இப்போ அதையெல்லாம் கூட்டினோம்னா நேரடி வருவாயை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது ஒரு 6 லட்சம் கோடினா அது ஒரு 8 லட்சம் கோடி வரைக்கும் வரும். ஏறக்குறைய இந்த 10 ஆண்டுகளில் 9 ஆண்டுகளில் 14 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாடு கொடுத்து 5,5 லட்சம் கோடி அவங்க சொல்கிற கணக்குப்படி, தமிழ்நாடு சொல்கிற கணக்குப்படி 4.75 லட்சம் கோடி தான் திரும்பி வந்திருக்கு. 100 ரூபாய்க்கு 33 காசு, 33 ரூபா, 1 ரூபாய்க்கு 33 காசு. சில வருடங்களில் அது 29 காசு தான் வந்திருக்கு. 100 ரூபாய்க்கு 29 ரூபா தான் வந்திருக்கு. இப்போ இவங்க சொன்ன கணக்கு அப்படிங்கிறது, கணிதமும் அதில் தப்பு, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், கூட்டல் கழித்தல், 1ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் போகிற அந்த கூட்டல் கழித்தலும் தப்பு, புள்ளி விவரமும் தப்பு. 2 அடிப்படையிலுமே இது தவறு. இப்போ நீங்கள்லாம் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறீங்க, ஆனால் நிர்மலா சீதாராமன் எந்த அடிப்படையில் இதெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக சொல்கிறது. அதனால் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கல. தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய நேரடி வரி, அதாவது இன்கம் டேக்ஸு, கார்ப்பரேட் டேக்ஸ், இதில் ஹிந்திக்காரர்களின் பங்கும் இருக்கிறது அப்படிங்கிறார் அந்த அம்மையார். தமிழ்நாட்டினுடைய வருமான வரியில் ஹிந்திக்காரர்களுக்கு ஏது பங்கு? அவங்க வருமான வரி செலுத்துறாங்களா? இங்கே எவ்வளோ பேர் அப்படி செலுத்துகிறாங்க? அப்படி செலுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய டேட்டா வெளியிட வேண்டியதானே? தமிழ்நாட்டிலிருந்து இவ்வளவு ஹிந்திக்காரர்கள் வருமான வரி செலுத்துகிறார்கள். நமக்கு நல்லா தெரியும், கிளாஸ் சி கிளாஸ் டிக்காகத்தான் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்கள் இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் உடல் உழைப்பு சார்ந்து தான் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் மீதான உழைப்பு சுரண்டல் அப்படிங்கிறது தனி, அதை டிபேட் நம்ம தனியாக வச்சுக்கணும். அப்போ அவங்க இங்கே எம்பவர் ஆயிருக்கிறாங்களா? நீங்கள் ஹிந்தி மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஹிந்திக்காரர்களே வருமான வரி செலுத்துபவர்களாக மாற்ற முடியல உங்களால். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கூலி தொழிலாளர்களாக வரக்கூடிய ஹிந்திக்காரர்களால் தான் இங்கே தமிழ்நாட்டில் வருமான வரி வருதா? தமிழ்நாட்டில் கார்ப்பரேட் டேக்ஸ் வருதா?
நீங்கள் பீகாரில் போய் சொல்லுவீங்களா தமிழர்கள் கட்டுகிற வரி தான் பீகாரிலிருந்து நிதியாக வருது, வருமான வரியாக வருது? உத்தரப்பிரதேசத்தில் போய் சொல்லுவீங்களா தமிழர்கள் கட்டுகிற வரி தான் இங்கேருந்து நிதியாக வருதுன்னு? வேணாம். ஆந்திராவில் போய் சொல்லுவீங்களா? தெலுங்கானாவில் போய் சொல்லுவீங்களா? கேரளாவில் போய் ஹிந்திக்காரன் கட்டுற வரி தான் உங்களுடைய மாநில வரின்னு சொல்ல முடியுமா? அப்போ தமிழ்நாடுனா உங்களுக்கு இழிச்சவாயிருங்களா? தமிழ்நாடுனா சுயமரியாதை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு அரகண்டோட உச்சம், தமிழ்நாட்டை தூசின்னு நினைக்கிற பார்வை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர்னா பல்வேறு டேட்டாக்களை வச்சு பாயிண்டடாக தான் பேசும். அவங்க எந்த டேட்டாவை தான் வச்சு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது மிஸ்லீடிங் கண்டென்ட்டு. அதாவது நான் சொல்கிறேன்ல, நான் இந்த புள்ளி விவரங்கள் தப்புங்கிறதுக்குள்ளேயே ரெண்டாவதாக வரேன். அவங்க சொன்னதுக்கும் அவங்க சொன்ன அந்த ஃபைனல் கால்குலேஷனுக்குமே மேட்ச் ஆகலையே. ஒரு நிதியமைச்சருங்கிறதுக்கெல்லாம் அப்புறம் போகலாம் சார். ஒரு படித்தவர் கண்டிப்பாக 1ஆம் கிளாஸ் தாண்டி வந்திருப்பாங்கல்ல. அப்போ அந்த 1ஆம் கிளாஸில் கற்றுக் கொடுத்த கூட்டல் கூட உங்களுக்கு சரியாக இல்லையா அந்த கால்குலேஷனில்? இப்போ அங்கே தான் பிரச்சனை வருது. அப்போ அரசியலுக்காக நீங்கள் யாரோ எழுதி கொடுத்ததை ஒரு கட்சி மேடையில் வாசிச்சுட்டு போயிருக்கீங்க. இந்த அம்மா இந்த கூட்டலில் மிஸ்டேக் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ புதுசு கிடையாது. 2019ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் இந்திய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தாக்கல் செய்த ஒரு பட்ஜெட்டை திருத்தினாங்க. என்ன காரணம்னா, எப்போதுமே ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா கடந்த ஆண்டினுடைய செலவினம் வருவாய் எவ்வளவுங்கிறத எக்கனாமிக் சர்வேல சொல்லுவோம். அடுத்த ஆண்டு அதை பட்ஜெட்டில் காட்டுவோம். போன வருஷம் இவ்வளோ இருந்துச்சு, ரிவைஸ்டில் இவ்வளோ வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்படி அவங்க காட்டின முந்தைய ஆண்டு வருவாய் அவங்க காட்டினது கிட்டத்தட்ட ஒரு 13.3 லட்சம் கோடி. ஆனால் எக்கனாமிக் சர்வேல இருந்தது 15.6 லட்சம் கோடி. கேப்பு 1,67,000 கோடி, 1.67 கோடி. அதாவது 1,67,000 கோடி பட்ஜெட்டுக்குள்ளேயே கணக்கில் வரல. பட்ஜெட் கணக்கிலேயே 1,67,000 கோடி மிஸ் ஆயிருந்தது. அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் அம்மையார் நிர்மலா சீதாராமன். அதனால அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் பிழையான கணக்கு சொல்றது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நிறைந்த நாடாளுமன்றத்தில் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ல 1,67,000 கோடி எங்கே போச்சுன்னு தெரியலன்னு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த எக்கனாமிஸ்டும் தலையை பிச்சுட்டு போன கதை 2019 நடந்துச்சு. அதனால இது எனக்கு ஆச்சரியத்தெல்லாம் எந்த வகையிலும் கொடுக்கல. இப்போ வெள்ள நிவாரணம் கூடுதலாக நிதி ஒதுக்க கோரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை தமிழ்நாடு எம்பிக்கள் சந்திக்க இருப்பதாக தகவல். ஏன் இப்படி சந்திக்கிறாங்க? என்ன நடக்கும் சார்? ஒரு அவல நிலை, ஒரு பெரிய பேரிடர் நடந்திருக்கு. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லைனாலும் இட் வாஸ் அன் எக்ஸப்ஷனல் ஈவெண்ட். அதாவது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் ஈவெண்ட் அப்படிங்கிறதை எல்லாருமே ஏற்றுக்கிறோம். அந்த அம்மையாரே சொல்கிறாங்க, ஒரு ஆண்டில் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெய்ததுன்னு அந்த அம்மையாரே ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு கடும் பேரிடர் அப்படின்னு அறிவிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? கடும் பேரிடர்னு அறிவித்து பாதிப்புகளுக்கான நிதியை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? சரி, இவங்க உடனே என்ன கணக்குக்கு வராங்க? மாநில அரசுகிட்ட SDRF நிதி இருக்குது, அது செலவு பண்ணால் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. குஜராத்துக்கு இந்த கிளாஸை நீங்கள் கொண்டு போய் வைக்கலையே. புயல் தாக்குது நடந்த உடனே அடுத்த நாள் ஏரியல் இன்ஸ்பெக்ஷன் போகிறீங்க. 17ஆம் தேதி மே மாதம் புயல் தாக்குது, 19ஆம் தேதி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறீங்க, 20ஆம் தேதி 1000 கோடி அட்வான்ஸ் பண்ணிடுறீங்க NDRFலேருந்து. அப்புறம் தான் கமிட்டி அனுப்புறீங்க, அப்புறம் தான் ஆடிட் பண்ணுறீங்க, அப்புறம் தான் செலவு வரவு எல்லாத்தையும் கணக்கு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 300 கோடி ரூபா கூடுதலாக கொடுக்குறீங்க. அட்வான்ஸ் பண்ணீங்கல்ல. நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு 500 கோடி, ஒரு 100 கோடி, 10 கோடி அட்வான்ஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ண முடியல? ஏன்னால் தமிழ்நாட்டின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை. தமிழ்நாடு எக்கேடு கட்டாலும் நல்லம்னு நினைக்கிறீங்க. அவர்கள் நிதி நெருக்கடிக்கு போகிறத நீங்கள் ரசிக்கிறதாக புரிந்து கொள்ள வேண்டும். வேற என்ன இருக்க முடியும்? வேற என்ன இன்டென்ஷன் இருக்க முடியும்? முதலமைச்சரும் நிதியமைச்சரும் ஏறக்குறை 8 முறை இது வரைக்கும் அஃபிஷியலாக கேட்டிருக்காங்க. எம்பிக்கள் குழு போய் கேட்டுச்சுன்னா 9வது முறை. பிரதமர்கிட்ட கேட்டிருக்கிறோம், நிதியமைச்சர்கிட்ட கேட்டிருக்கிறோம். பொது மேடையில் கேட்டதெல்லாம் விட்டுருங்க. நாம் விவாதித்தது, தொலைக்காட்சியில் விவாதித்தது, அமைச்சர்கள் பொதுவெளியில் கேட்டது, இது எல்லாத்தையும் விட்டுருவோம். அஃபிஷியலாக மாநில அரசு ஒன்றிய அரசிடம் இந்த 2 பேரிடருக்குமான நிதியை 8 முறை கேட்டிருக்கிறது. இப்போ போகிறது 9வது முறை. ஏன் இவ்வளோ வளைய வைக்கிறீங்க? உங்கள்கிட்ட நிதி இல்லாமல் இருக்கா? 55,000 கோடிக்கு மேலே உங்களுக்கு NDRFல 5 ஆண்டுகளுக்கு அலோகேஷன் வச்சுருக்கீங்க. PMNRFல 5,000 கோடிக்கு மேலே வச்சுருக்கீங்க. PM கேஸ் என்ன ஆணுச்சுன்னே தெரியல. அதில் ஒரு 500 கோடி இருக்காது. அப்போ உங்கள்கிட்ட நிதி இல்லாமல் இல்லை, ஏகப்பட்ட நிதியை குவிச்சு வச்சுருக்கீங்க. தமிழ்நாடு கேட்குற போது அதை கொடுப்பதற்கு உங்களோட மனம் இல்லை, அவ்வளோதான். ஏற்கனவே நிர்மலா சீதாராமன்ட்டையும் வலியுறுத்தியாச்சு. மோடி தமிழ்நாடு வந்தப்போ மேடையிலேயே MK ஸ்டாலின் சொல்லிட்டாரு. டெல்லிக்கு போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வலியுறுத்திட்டாரு. மறுபடியும் அமித்ஷா அவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன நடந்துரும்னு நினைக்கிறீங்க? அதனால இவ்வளவு கேட்டிருக்கோம், ஏதாவது கொடுத்துருந்தா திருப்பி போய் கேட்க மாட்டோம் சார். தமிழ்நாடு அரசு நிதி கேட்பது அப்படின்னு மக்களின் துயரை துடைப்பதற்கு.
நீண்ட கால பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்புகளை சீரமைப்பதற்கு மாநில அரசினுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. வரி உரிமை கூட உங்களுக்கு கிடையாது. ஜிஎஸ்டியை போட்டு அதையும் எடுத்தாச்சு இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் இதெல்லாம் கேட்கக்கூடிய நிலை வந்ததே ஒரு அவலம் சார். ஒரு பேரிடர் நடக்குதுன்னு தாராளமாக அனுப்பிட்டு அப்புறம் நீங்கள் பேசிக்கங்க. கணக்கு கேட்குறாங்க. கணக்கு யார்கிட்ட கேட்பீங்க? பொது மேடையிலே கணக்கு கேட்பீங்க? அந்த அம்மையாருடைய டேபிளில் தான் அந்த கணக்கு இருக்குது. ஏன்னா எஸ்டிஆர்எஃப்லேருந்து செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் சர்க்குலர் படி பெற 30 தெளிவாக வரையறுக்கிறது. சிஏஜி ஆடிட் பண்ணி ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கும் ஒன்றிய நிதி அமைச்சகத்துக்கும் அதனுடைய காப்பி அனுப்பணும் அப்படிங்கிறது தெளிவான வரையறை இருக்குது. அப்போ மாநில அரசு செலவு பண்ணக்கூடிய தொகைக்கான ஆடிட் எங்கே இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. அந்த ஆடிட்டை பார்க்க கிடையாது. அரசியலுக்காக செலவு கணக்கு என்னாச்சு அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் எந்த வகையில் சேரும்? தமிழ்நாடு கதறுவதை ரசிப்பவர்களாக மோடியும் அவருடைய படை பரிவாரங்களும் இருக்கிறார். இப்போ அடுத்தபடியாக உள்துறை அமைச்சரையும் இனியும் தரலன்னா என்னதான் பண்ணுவீங்க? இல்லை சார், இது என்ன தமிழ்நாட்டு மக்களை ஒரு உதாசீனப்படுத்துறாருங்கிறது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லி அவங்க முடியாதுன்ட்டாங்க. அதாவது ஜனநாயக ரீதியாக சட்டம் வகுத்துள்ள எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துவோம். வேற வழி இல்லைன்னா நீதிமன்றத்தையும் மக்கள் மன்றத்தையும் நாட வேண்டியதான். தொடர்ந்து மோடி அரசு தமிழ்நாடு அப்படின்றதுக்காக புறக்கணிக்கிறாங்களா இல்லை திமுக அரசுன்றதுக்காக புறக்கணிக்கிறாங்க? தமிழ்நாடுங்கிறதுக்காகவே புறக்கணிக்கிறாங்க. நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே புறக்கணிக்கிறாங்க. அடிப்படையில் மற்ற மாநிலங்களில் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்புள்ள மாநிலங்களான கர்நாடகா மாதிரியான மாநிலங்களில் கொஞ்சம் தாராளம் கட்டுறாங்க. நீங்கள் ஹிந்தி மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது அது ஒன்றும் கிடையாது, கொஞ்சம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் ஆண்டாலும் அவர்கள் இங்கே கிரவுண்டே கிடையாது. அப்படிங்கிறதுனால வரவு முடியாது என்பது அவர்களுக்கு நல்லா தெரியும். அண்ணாமலை கத்திட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு இடைக்கால அரசியலுக்காக, அவருடைய வெளிச்சத்துக்காக. பட் ஒன்றிய தலைமைக்கு நல்லா தெரியும், தேசிய பாஜகவுக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய நிலத்தில் பாஜக வேறு பிடிக்காது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியும். அதனால் அவங்க தமிழ்நாட்டினுடைய வளங்களை சுரண்டி கொண்டு போய் பீகாரியையும் உத்தரப்பிரதேசக்காரர்களையும் வாழ வைப்பதை தான் அவர்கள் விரும்புவார்கள். பாஜக அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா தமிழ்நாட்டு எம்பிக்களும் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை அதுலேயும் எதுவும் பிரிஞ்சு நிற்பாங்க? இல்லை, அநேகமாக எல்லா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் இன்னைக்கு பெரும்பான்மையான எம்பிக்கள் இங்கே இருக்கிறதுனால, வேறு எம்பிக்கள் இல்லைங்கிற காரணத்தினால அனைத்து எம்பிக்களும் போகத்தான் போகிறாங்க. அதிமுக கூட்டணியில் இருந்த போதும், எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் இருந்த போதும் பெருசாக தரலை, கூட்டணி இருந்த போதும் தராது. அப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் சொல்கிறேன்ல, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் ஒரு வார்த்தை அவருடைய பொதுக்குழுக்கு பிறகான பேட்டியில், அதெல்லாம் நீங்கள் நல்லா கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் இப்படி முரண்டுட்டு கேட்குறீங்க, முரண்டு பிடிச்சிட்டு கேட்குறீங்க, நாங்கள் என்ன பிச்சையை கேட்குறோம், பிச்சை கொடுங்க அப்படியே கேட்குறோம். தமிழ்நாட்டு ஒரு இணக்கமான ஒரு போக்கு இருக்கணுன்றது தானே அது. நீங்கள் இணக்கமாக தானே கேட்டீங்க? இணக்கமாக இல்லை, அடிபணிஞ்சு தானே கேட்டீங்க. அடிபணிஞ்சு கேட்டப்பவே கொடுக்கல, உரிமையாக கேட்குறப்ப என்ன தவறு? அதாவது நிதி கேட்பது அப்படிங்கிறது நமக்கானது கிடையாது. மாநிலம் நிதி கேட்குதுன்னா அந்த மாநில மக்கள் நிதி கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட் இல்லையா? அப்போ இந்த மாநில மக்களை அடிபணி வைக்க முடியாது. மக்கள் கொடுத்த வரி பணத்திலிருந்து உரிய பங்கை கொடுங்கன்னு கேட்பதை உரிமையோடு தான் கேட்கணும். மக்கள் உரிமையோடு தான் கேட்பாங்க. நாங்கள் கூட்டணிக்காக நீங்கள் தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை அடை வச்சிங்க, அந்த மாதிரி நாங்கள் வைக்க முடியாது. எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் சுயமரியாதை மீது அக்கறை இருக்குது. போராடுவோம். ஏன் பணிச்சு கேட்கணும்னு என்ன அவசியம்? பணிச்சு கேட்டவங்களாம் கொடுத்துட்டீங்களா? கொடுக்கலையே. பணிச்சு கேட்டப்பையும் கொடுக்கலையே. எடப்பாடி பழனிசாமி பணிச்சு தானே கேட்டார். சரி வேண்டாம், அது கூட உங்களை அஃபண்ட் பண்ணோம். இணக்கமாக அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி தானே கேட்டார். ஒன்றும் கொடுக்கலையே. கஜா புயலுக்கு 15,000 கோடி இவங்க கேட்டாங்க. 353 கோடியோ 352 கோடியோ எஸ்டிஆர்எஃப்ல ஃபண்டை ரிலீஸ் பண்ணாங்க. அன்னைக்கு ஆர்பி உதயகுமார் அவர்கள் இன்னைக்கு திமுக சொல்ற இதே ஸ்டாண்டை சொன்னார். என்ன சொன்னார்னா, என்டிஆர்எஃப்ல கேட்டவங்க எஸ்டிஆர்எஃப்லேருந்து வழங்க வேண்டிய தொகை தான் கொடுத்துருக்காங்க, புதுசாக எதையும் கொடுக்கல அப்படின்னார். ஆனால் கண்டிக்கலை, வலியுறுத்தலை. அது ஒரு செய்தியாக சொன்னார். அன்னைக்கு திமுகவினுடைய தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் அன்னைக்கு அதை கண்டிச்சார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்து மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியை ஒதுக்க வேண்டியது ஒன்றிய அரசுடைய கடமை, பார்ஷியாலிட்டி பார்க்காதீங்க, மாற்றாந்தமான நடக்காதீங்க அப்படின்னு அதை கண்டித்தவர் எங்களுடைய தலைவர். தமிழ்நாட்டின் நலனுக்காக நாங்கள் எல்லா நாளிலும் அதே துணிச்சலோடு தான் பேசியிருக்கோம். நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது கூட நாங்கள் துணிச்சலோடு தான் கேட்டிருக்கோம், நீங்கள் கேட்ட நிதியை கொடுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா அன்னைக்கு ஒக்கி புயல் தாக்குன போது கிட்டத்தட்ட 14,000 கோடி இவங்க ஃபண்டு கேட்டாங்க. அன்னைக்கு பரமேஸ்வர் பாலி அப்படிங்கிற ஆடிட்டிங் ஆஃபீஸருக்கு எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய தலைவர் கடிதம் எழுதினார், அரசு கேட்கக்கூடிய நிதியை நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்ட்டு. அந்த லெகசி எங்களுக்கு இருக்கு.
தமிழ்நாடு கேட்கிறது, அரசு திமுக கேட்கல. திமுக அரசுன்னு அதை புரிஞ்சுக்க முடியாது. தமிழ்நாடு கேட்கிறது. தமிழ்நாடு கேட்பதை ஒன்றிய அரசு மறுக்கிறது, மோடி அரசு மறுக்கிறது, பிஜேபி கூட்டம் மறுக்கிறது. ஏற்கனவே ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு. செஸ் ஒலிம்பியாட் போட்டி அப்போ மேடையிலேயே தர வேண்டிய நிதியெல்லாம் தரணும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியதை இப்போ திருச்சியில் நடந்த ஃபங்க்ஷன்லேயும் அதே மாதிரி பேசியிருக்காரு. இது நாகரிகம்னு பார்க்க முடியுமா? இல்லை, இவங்க முன்னாடி ஒன்றியத்தில் திட்டக்குழு மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சு. மாநிலங்களுக்கு ஒரு திட்டம் வேணும் அப்படின்னா அந்த திட்டக்குழுவில் போய் சண்டை போட்டு ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணி இல்லை இணக்கமாக வலியுறுத்தி வாங்கிட்டு வந்தோம். அது ஒரு நெகோசியேஷனுக்கான ஸ்பேஸ். இந்த கோரிக்கைகளெல்லாம் நீங்கள் அங்கே எழுப்பிட்டு இருந்தோம். அடுத்தது முதலமைச்சர்கள் மாநாடு அப்பப்போ நடக்கும், அப்போ எழுப்பிட்டு இருந்தோம். இது ஒரு காமன் ஸ்பேஸ். இன்றைக்கி அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதே போல் நிதிக்குழு அமைக்கப்படுகிற போது தான் நிதிக்குழு குறித்த பிரச்சனைகளை போய் ரைஸ் பண்ண முடியும். நிதிக்குழு இப்போ ஒன்று அமைச்சு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு போயிட்டுருக்கு. அப்போ இது கேள்வி எழுப்புவதற்கான ஜனநாயக பூர்வமான அமைப்புகள் இன்னைக்கு இல்லை. நிதிக்குழுவினுடைய உங்களுக்கு திட்டக்குழுவினுடைய பணிகளும் நிதி ஆயோகோட பணிகளும் வேற வேறையா இருக்கு, முற்றிலும் ஒன்றா இல்லை. அப்போ இன்னைக்கு போய் நிதி ஆயோக்கில் உட்காந்து உங்களால் நிதிக்குழுவில் போய் பேசின மாதிரி, அதாவது உங்களுடைய திட்டக்குழுவில் போய் உட்காந்து பேசின மாதிரி நிதி ஆயோக்கில் போய் உட்காந்து பேச முடியல. அதனால் வேறு வழி இல்லாமல் வெளிப்படையாக வந்த முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். வெவ்வேறு கோரிக்கை வச்சுருக்கோம். அதாவது கடந்த காலங்களில் வந்து இந்த திட்டத்தை கொடுங்க, அந்த திட்டத்தை கொடுங்க அப்படின்னு இருக்கோம். அதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு சென்னை ஏர்போர்ட்டினுடைய திறப்பு விழாவுக்கு விபி சிங் வந்திருந்த போது தலைவர் கலைஞர் அவர்கள் மேடையிலேயே கோரிக்கை வச்சார். அண்ணா பெயரை ஒரு முனையத்துக்கும் காமராஜர் பெயரை இன்னொரு முனையத்துக்கும் வைங்க அப்படின்ட்டு. அந்த மேடையிலேயே பிரதமராக இருந்த விபி சிங் அவர்கள் மேடையிலேயே அறிவித்தார். பின்னால் அது ஜீவோ போடப்பட்டு இன்னை வரைக்கும் அந்த பெயர் தான் அங்கே இருக்கிறது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாகரிகம் என்ன? ஒரு தலைவர் பேசுகிறாரு, நாம் 2 பேருமே ஒரு மேடையில் போய் பேசுகிறோம். நீங்கள் எனக்கு முன்னாடி பேசுகிறீங்க, இல்லை நான் உங்களுக்கு முன்னாடி பேசிடுறேன். நான் ஏதோ ஒரு கேள்வியோ ஐயமோ இல்லை சில தவறான தகவல்களோ கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் அதை திருத்தவோ அல்ல அந்த கேள்விக்கு பதிலையோ இல்லை ஐயத்துக்கு விளக்கத்தையோ கொடுப்பீங்கல்ல. நான் பேசுனதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுடைய உரையில் இருக்கணும்ல. முதலமைச்சர் பேசுகிறாரு, நேரு ஸ்டேடியத்தில் பேசியிருக்காரு. பிரதமர் தான் என்ன ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்தாரோ அதுதான் பேசினார். இந்த கேள்விகள் எதுக்குமே பதில் சொல்லலை. இன்னைக்கு திருச்சியில் முதலமைச்சர் கேட்ட கேள்விகள் எதற்குமே பதில் சொல்லலை. தான் என்ன தீர்மானித்துட்டு வந்தாரோ, தான் என்ன பேசணும்னு நினச்சிட்டு வந்தாரோ அதை மட்டும் ஒப்பிச்சுட்டு போயிட்டார். அப்போ நாகரிகத்தை யாரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கணும்? நாகரிகத்தை பிரதமர் தான் கடைபிடிக்கணும். இன்னொன்று, இந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணதுனால தான் பொது மேடையில் கேட்க வேண்டிய தேவை ஏற்படுது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.